இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, ராகவ் நிலாவுக்கு வாட்ச் கிஃப்ட் குடுக்குற ஃபோட்டோவ சோழன் பார்த்துட்டாரு. பார்த்ததிலிருந்து அவருக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இவன் யாரு நிலாவுக்கு வாட்ச் கிஃப்ட் எல்லாம் குடுக்கறதுக்கு அப்படின்னு சோழன் கோவமா இருக்காரு. சோழன் ஒரு வழியா சவாரி எல்லாம் முடிச்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அங்க நடேசன் மட்டும்தான் தனியா இருக்காரு. நடேசன் சோழனை கூப்பிட்டு, டேய் உட்காரு, என்ன பிரச்சனை உனக்கும் நிலாவுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சோழனும் நடேசன் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? நிலாவோட பாஸ் ராகவ் என்னை தனியா கூப்பிட்டு நிலா என் ஆளுன்னு சொல்றான் என்கிட்டயே. அது மட்டும் இல்லாம நேத்து நிலாவுக்கு கிஃப்ட் வேற கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவ என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கோவத்துல எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே நடேசன் எந்திரிச்சு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் கடைக்கு பொருள்லாம் வாங்குறதுக்காக பெங்களூர் போகணும்னு கார் எடுத்துட்டு வந்து கடைக்கிட்ட நிற்கிறாரு. அப்ப வானதி வந்து நானும் வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. பாண்டியன் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, வேலை விஷயமா போறேன், முன்ன பின்ன ஆகும், டைம் ஆயிரும், நீ வர வேணாம் அப்படின்னு சொல்றாரு. வானதி கேட்கவே இல்லை. நான் வீட்டை எப்படியா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பாண்டியன் வானதியை பெங்களூருக்கு அழைச்சிட்டு போக மாட்டாரு. வானதி கார்ல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு வா கிளம்பலான்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம பாண்டியன் வானதியை பெங்களூர் அழைச்சிட்டு போறாங்க. பாண்டியனுக்கு அங்க பொருள் வாங்குறதுக்கு நேரம் ஆகுது. வானதி டைம் பார்த்துட்டு பாண்டியனை அவசரப்படுத்துறாங்க. பாண்டியா சீக்கிரம் போலாம், டைம் ஆகுது, என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு வானதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. பாண்டியனுக்கு செம கோவம் வந்து வானதியை அடிக்க போறாரு. இதைத்தானே நான் அப்பயே சொன்னேன், நீ வீட்லயே இரு, வராதன்னு. இப்போ வந்துட்டு என்ன அவசரப்படுத்திக்கிட்டு இருக்க, வந்தா பொருள் எல்லாம் வாங்கிட்டு தான் போக முடியும், இதுக்காக திருப்பி திருப்பி வர முடியாது அப்படின்னு வானதியை செம்மையா திட்டுறாரு. சரி பாண்டியா, பொறுமையாவே போலாம் அப்படின்னு வானதி பாண்டியனை சமாதானப்படுத்துறாங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியனுக்கு பெங்களூர்ல பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிருதுங்க. மணி 10 மணி ஆயிடுது. வானதிக்கு அவங்க வீட்டுல இருந்து போன் கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா வானதி அவங்க வீட்டுல இருக்க போன் காலை எடுக்கவே மாட்றாங்க. பாண்டியன் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. வானதி, உங்க வீட்டுல இருந்து கால் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அது போன் பண்ணி என்னென்னு விஷயத்தை சொல்லிடு, சொன்னா கேளு, தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணாத, நான் அப்பயே சொன்னேன் வராதன்னு, இப்ப பாரு என்ன ஆகுதுன்னு பாரு, பெருசா என்னமோ வீட்டை சமாளிச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு சொன்னேன், போன் பண்ணி கூட எடுத்து பேச மாட்டேங்கிற, என்ன வானதி இப்படி பண்ற அப்படின்னு பாண்டியன் வானதியை செம்மையா திட்டிக்கிட்டே இருக்காரு. விடு பாண்டியா, எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் உன் கூட வந்தேன், இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா, எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வானதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் வானதியோட அம்மா அப்பா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வானதி எடுக்காதனால என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து முதல்ல பாண்டியனோட கடைக்கு போய் பாக்குறாங்க. பாண்டியனோட கடை அங்க பூட்டி இருக்கு. கடையில இல்லைன்னா எங்க இருப்பா அப்படின்னு பாண்டியனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க சேரன் கிட்ட வானதி இங்க இருக்காளா அப்படின்னு வானதியோட அம்மா அப்பா கேக்குறாங்க. இங்க இல்லையம்மா அப்படின்னு சொல்றாங்க சேரன். வானதி இங்க இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு சேரன். உன் தம்பி பாண்டியன் எங்க அப்படின்னு பாண்டியனை பத்தி கேக்குறாங்க. பாண்டியன் இங்க இல்ல, பெங்களூர் போயிருக்கான், நைட்டு தான் வருவான் அப்படின்னு சேரன் சொல்றாரு. அதை கேட்டுட்டு வானதியோட அப்பா அம்மா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் என் பொண்ணை காணும், எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் மேல கேஸ் கொடுக்குறாங்க. சேரன் பாண்டியனுக்கு கால் பண்ணி, டே பாண்டியா எங்க இருக்க, எப்ப வீட்டுக்கு வருவ அப்படின்னு சேரன் விசாரிக்கிறாரு. பொருள்லாம் வாங்கிட்டேனே, வந்துகிட்டு தான் இருக்கேன், மிட் நைட் ஆயிருனே, 1 மணி 2 மணி கூட ஆகும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். டே பாண்டியா, வானதியோட அப்பா அம்மா வந்தாங்க, இங்க வானதியை பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க, என்னாச்சுன்னு தெரியலடா, நீ வானதி எதுவும் ஃபோன் பண்ணி பாக்குறியா அப்படின்னு சேரன் சொல்றாரு. பாண்டியனுக்கு பக்குன்னு இருந்துச்சுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே ஒன்னும் இல்ல, வானதி என் கூட தான் இருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சேரனுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்ததுங்க. டேய் என்னடா சொல்ற, அந்த பொண்ணை ஏன்டா நீ பெங்களூர் அழைச்சிட்டு போன, நீ தனியா தானே போறேன்னு சொன்ன, எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணெல்லாம் இப்ப அழைச்சிட்டு போன, பாரு உங்க அம்மா அப்பா தேடிட்டு இருக்காங்க, இப்ப நீ என்ன பண்றது, அவங்க நம்ம வீட்டை மதிக்கிறது இல்ல, நீ வேற ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியனை சேரன் செம்மையா திட்டுறாரு. அண்ணே நான் எவ்வளவோ சொன்னனே, வானதி தான் கேட்கவே இல்லை, இப்ப பாருங்க அவங்க வீட்ல இருந்து வந்து தேடிட்டு போறாங்க, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலண்ணே, நடுராத்திரி ஆயிரம் வர்றதுக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சரி நீ பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு வா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சேரனும் சொல்றாரு. பாண்டியன் காலை கட் பண்ணிட்டு வானதியை செம்மையா திட்டுறாரு. பாரு உங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் உன்கிட்ட அப்பயே சொன்னேன்ல நீ எங்கூட வராதுன்னு, ஏற்கனவே உங்க அம்மா எங்க வீட்டை பத்தி கேவலமா தான் பேசுவாங்க, இப்ப தேவையில்லாம இன்னும் பேசுறதுக்கா, சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா வானதி அப்படின்னு பாண்டியன் வானதியை பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பாண்டியன் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாரு. தம்பி நான் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன், எங்க இருக்க
அப்படின்னு பாண்டியனை கேக்குறாங்க. நான் இந்த மாதிரி பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. வானதிங்கிற பொண்ணை நீ கடத்தினியா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. பாண்டியன் செம ஷாக் ஆகுறாரு. சார், வானதி நான் லவ் பண்ற பொண்ணு, நான் ஏன் கடத்தணும், வானதி என் கூட தான் இருக்கா அப்படின்னு போலீஸ் கிட்ட பாண்டியன் சொல்றாரு. உன் கூட தான் இருக்காளா, இப்போ வீட்டுல சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. சார், நான் ஒரு வேலையா பெங்களூர் வந்தேன், வானதி என் கூட தான் வந்திருக்கா, நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. வீட்டுல எல்லாம் நிறைய விட முடியாது, இங்க போலீஸ் ஸ்டேஷன் வா, உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வைக்கிறாரு, போனை வைக்கிறாரு. இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆகி வானதிய திட்டுன்னு திட்டி தீக்கிறாரு பாண்டியன். பாரு, உங்க அம்மா அப்பா நான் உன்னை கடத்திட்டேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எனக்கு தேவையாவானது, நான் இருக்க பிரச்சனை இல்லை, இப்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ இழுத்து விட்டுருக்க, படிச்சு சொன்னேன், எங்க கேட்ட நீ, எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை, நீ சொன்னதுதான் நடக்கணும்னு இருக்க, பாரு அது எங்க கொண்டு போய் விட்டுருக்கு வானதி, புரிஞ்சிக்கவே மாட்டியா வானதி, இப்ப போய் நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. வானதி உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி, இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பாண்டியன் கூட தான் இருக்கேன், பாண்டியன் கூட பெங்களூர் போயிட்டு வரேன், அதான் நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துடும்ல, அதுக்குள்ளே அவசரப்படி எதுக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக சொன்னது அப்படின்னு வானதி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கத்துறாங்க. நீ வீட்டுக்கு வா, உன் காலை உடைக்கிறேன், நீ என்ன உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வானதியை திருப்பி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகுது. பாண்டியன் எப்படி போலீஸை சமாளிக்க போறாருங்கிறத இனி வர எபிசோட்ல பார்ப்போம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.